ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிதிஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இது ஒரு வகையான பிரண்டைங்க. பிரண்டை பார்த்திங்கன்னா இது வந்து இலை பிரண்டைங்க. இது வந்து விருதுநகர்லேருந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு வந்து கொடுத்து அனுப்புனாங்க. இது வந்து ஒரு சின்ன குட்டியுண்டு ஒரு பீஸாக தாங்க கொடுத்து அனுப்பினாங்க. அது வந்து வச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அதான் இது ரொம்ப ஸ்லோவாக தாங்க வருது. ஸ்லோவாக வந்தாலும் நமக்கு வந்து வந்துருச்சுங்க. ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வந்து 2 வகையான பிரண்டை வந்து ஏற்கனவே வச்சுருக்கீங்க. ஒன்று பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஏற்கனவே இங்கே பாருங்கள், இது வந்துட்டு உருட்டு பிரண்டைங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சதுர பிரண்டை. இது வந்து சதுர பிரண்டை, இது வந்துட்டு உருட்டு பிரண்டை. இங்கே பாருங்கள், இது அது அப்படியே அப்படியே நிறைய போகுங்க. சும்மா இந்த அளவுக்கு ஒரு பீஸ் வச்சாவே போதும். அது அவ்வளவு படர்ந்து இங்கே பாருங்கள் 3 குரோ பேக்கில் வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம மாடித்தோட்டம் ஆரம்பிக்கும் போது வச்சதுங்க. இது எல்லாமே ரொம்ப பழசாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து வச்ச அதாவது ஒரு காட்டு பகுதியில் வந்து நான் பறித்து கொண்டாந்து வச்சதாங்க இந்த சதுர பிரண்டை. அது அவ்வளோ வந்துச்சு. இந்த உருட்டு பிரண்டை வந்து என்னுடைய நண்பர் வந்து கொடுத்து அனுப்புகிறேன். எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நண்பர் கொடுத்து அனுப்புகிறாங்க இந்த உருட்டு பிரண்டை. இந்த 2 பிரண்டையும் தவிர இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இலை பிரண்டைங்க. பிரண்டையிலே 3 வகையான பிரண்டை நம்ம மாடித்தோட்டத்தில் நிதிஸ் கார்டனில் வந்து இருக்குதுங்க. நான் அந்த பிரண்டையுமே அந்த சதுர பிரண்டையும் உருட்டு பிரண்டையும் நிறைய நண்பர்களுக்கு கட்டிங்ஸாகவே நான் வந்துட்டு அவங்க எஸ்டி கொரியரில் அனுப்புனேங்க. நிறைய நண்பர்களுக்கு அனுப்புனேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பிரண்டைலாம் கிடைக்காம எங்கே வாங்குறதுன்னு கிடைக்காம இருக்காங்க. இது வந்து இலை பிரண்டைங்க. நான் இது வந்து இந்த இலையை பறித்து நான் வந்து குக் பண்ணலைங்க. நான் வந்து குக் பண்ணி சாப்பிட்ணும். இங்கே பாருங்கள், இப்போ தான் ரொம்ப ஸ்லோவாக வர்றதுனால நான் வந்து கட் பண்ணி எடுக்கலை. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன பக்கெட், சின்ன ஒரு குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக மாற்றி வைக்கலான் இருக்கேங்க. ஆமாம், இந்த மாதிரி பிரண்டையெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது எலும்பு வந்து நல்லா வலுப்பெறுங்க. இந்த கை கால் வலி, முட்டு வலி, அந்த மாதிரி முட்டி வலி இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த பிரண்டையை வந்து அதிகமாக நம்ம எடுத்து சாப்பிடும். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சாப்பிடும்போது நம்ம வந்துட்டு இந்த எலும்பு பிரச்சனையெல்லாம் நமக்கு வந்து வராதுங்க. அதுக்காக நான் வந்து வாரம் நான் எப்படியாவது வாரம் நான் வந்து கார சட்னி வச்சு சாப்பிடுவேன். நமக்கு வந்து ஏன்னா நம்ம அங்கங்கே போய் வேலை பார்க்குறோம், கொஞ்சம் நமக்கு டயர்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கார சட்னியில் இந்த மாதிரி வந்து நம்ம துவையல் அரைச்சி சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு அந்த கை கால் வலி நமக்கு டயர்டு கிடைக்காதுங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்களும் பிரண்டை ரெடி பண்ணி வச்சு நீங்களும் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் துவையலோ சட்னியை வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. தேங்க்யூ.